Milkshakes make you go. Milk Mist milkshakes. இந்த தேர்தல் 1967, 77, அடுத்து 2026 இனிமே இதெல்லாம் வைரல் ஆயிரும். அவர் சொன்ன அந்த டயலாக்கு, பேசின டயலாக்கு எல்லாம் அதே மாதிரியே இப்போ நடந்துருச்சா? இந்த இது வந்து ஒரு எதிர்பார்க்காத தமிழ்நாடு வரலாற்றிலேயே இல்லாத ஒன்றாக இது இனிமே அடுத்து வரக்கூடிய வரலாற்றில் எழுதப்படக்கூடியதாக கவனிக்கத்தக்கதாக இருக்குமா? எல்லா தேர்தல்களுமே பிரசிடென்ஸ் வந்து இருக்காது. ஒரு தேர்தலும் ஒரு மார்க். நீங்க நம்ம வந்து 91ல வந்து ஒரு பெரிய ஸ்வீப் பார்த்தோம். நம்ம 96ல அதே மாதிரி அப்படியே திருப்பி ரிவர்ஸா வந்து அது ரெண்டும் பாத்தீங்கன்னா 91ல ராஜீவ் காந்தி அவர்களுடைய மறைவு பெரிய வேவு, பெரிய இழப்பு. 96ல அதிமுக அவங்களுடைய திருமண வளர்ப்பு ஒரு கடும் எதிர்ப்பு. அந்த அலை சொல்லலாம். இங்க உங்களுக்கு என்ன அலை இருந்தது இது வர்றதுக்கு? இல்ல அதுதான், நீங்க அலை இருந்தாதான் மாற்றம் வரும்ன்றதை விட நீங்க வந்து இப்ப நம்ம திருப்பி அதேதான். நீங்க வந்து டிஎம்கே இருந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒண்ணு, நாங்க அதை கணிக்க தவறல. இல்ல வந்து அது வந்து சம்பவம் அது வந்து இருந்திருக்குன்றது நமக்கு இந்த ரிசல்ட் சொல்லுது. இதோட சேர்த்து இங்க வந்து தொடர்ந்து திமுக எதிராக களமாடக்கூடிய அதிமுகவுடைய அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணு அவங்க பார்வையில இருந்திருக்கு. இது இல்லாம நான் சொன்ன ஃபேக்டர் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். இந்த ஃப்ளோட்டிங் ஓட் வந்து ஏற்கனவே இருந்ததும் சேர்ந்துருச்சு அவருக்கு. ஒரு சமீபமான சொல்றது ஒரு டெக்கேட் கூட வச்சுக்கணும். ஒரு 10 ஆண்டு காலமா சில அரசியல் நடைமுறைகள் வந்து யாரோ ஒரு சிலர் பண்றத வந்து ஒரு பொதுப்படையா வந்து பேசுறது. உதாரணத்துக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க ஓட்டுக்கு அப்படின்றது வந்து பொதுப்படையா வந்து எல்லாருமே கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வருது. எல்லாருமே யார் கொடுக்குறதுன்னா ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகள்ன்ற மாதிரியான ஒரு தோற்றம் தான் உருவாகும். ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சிகள் யாரு கொடுத்தா அதுதான் நான் கேட்கிறேன், யார் கொடுத்தாங்க அப்படி ஒரு பேச்சு வந்து நீங்க எங்கேயோ ஒரு சம்பவம் நடக்குது, இல்ல யாரோ ஒருத்தர் வந்து தனிப்பட்ட முறையில யாரோ ஒருத்தர் பண்றது நம்ம இதெல்லாம் இந்த நரேட்டிவ்லாம் செட் பண்ணப்பட்டிருக்கு. நேரட்டிவ் செட் பண்ணப்பட்டதா அல்லது கொடுக்கப்பட்டதா? திமுக அதிமுக பிரதான கட்சிகள்லாம் கொடுத்ததா? இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல, எனக்கு தெரியல. இந்த தேர்தல்ல கூட கொடுக்கல, எனக்கு தெரியல. ஆனா அது மாதிரியான விஷயங்கள் நடந்ததா வந்து சொல்லப்படுது. நான் வேட்பாளரா இருந்தா எனக்கு தெரியும். இல்ல வந்து நாங்க செய்திகள்ல வருது இல்லையா இங்க கொடுத்தாங்க. இது வந்து ரொம்ப ஃபேரா பேசணும். நீங்க வந்து நாம வந்து கரப்ஷனை பத்தி பேசுவோம். கரப்ஷனை பத்தி பேசும்போது பொலிட்டிக்கல் கரப்ஷனை பத்தி பேசுவோம். பியூரோக்ரசி கரப்ஷனை பத்தி பேச மாட்டோம். இண்டிவிஜுவல் கரப்ஷனை பத்தி பேச மாட்டோம். ஒரு காலேஜ்ல எனக்கு வந்து என் பையனுக்கு சீட்டு வேணும்னு சொல்லி நான் யாரோ பிடிச்சு போனாலும் கரப்ஷன் தான். ஆனா அது எனக்கு கரப்ஷனா தெரியல. இது ரொம்ப இதுவா பேச. ஆனா மக்கள் வந்து எதை வந்து அந்த பட்டியல வச்சிருக்காங்கன்றது ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நான் ஓட்டரா வந்து நான் செய்யக்கூடியது வந்து எனக்கு வந்து கரப்ஷனா தெரியல, இல்ல வந்து அது தவறா தெரியாம இருக்கலாம். ஆனா நான் எதை வந்து சோசியலா பாக்குறேன் அப்படின்னா, என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்களே, எல்லாருமே இதுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்கன்றாங்களே அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஆங்கர் வந்து பப்ளிக் ஆங்கர் வந்து இருக்குன்றத நான் பாக்குறேன். நான் எதாவது நம்பிக்கையே கிடையாது. எந்த காலகட்டத்திலுமே வந்து நீங்க பணம் வாங்கிட்டு தான் மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு ஒரு பொலிட்டிஷியன் நம்ப ஆரம்பிச்சாங்கன்னா அதை விட ஒரு தவறான விஷயம் வந்து இருக்கவே முடியாது. நான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் அப்ப இதெல்லாமும் ஒரு ஃபேக்டரா சேர்ந்து இருக்கு. அர்பன்ல வாழ்றவங்க, நீங்க அர்பன்ல வாழ்றவங்க இருக்கீங்க, உங்க ஓட்டு வந்து ஊர்ல இருக்கும். அதனாலதான் எல்லா இடத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்ப முதல்ல என்ன ஒரு விஷயம் பேசப்பட்டதுன்னா, தேர்தல் முடிஞ்சப்போ டிவி கேக் வந்து அர்பன் சைட்ல வந்து நிறைய ஓட்ஸ் இருக்கும், அர்பன் சைட்ல வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா நீங்க வந்து அர்பன் ரூரல் எல்லா ஏரியாவும் வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கான வாக்குகள் வந்துருக்கு. இது எப்படி அந்த மைண்ட் செட் செட் ஆச்சுன்னா, நீங்க பொதுவாகவே நீங்க வந்து அடிப்படை கல்வியை பெற்றவங்க இல்ல வந்து ஒரு லெவல்ல வந்து படிச்சிருக்கோம்னு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பர்சீவ் பண்றாங்க ஒரு சில விஷயங்களை. இன்னைக்கு வந்து பாலிடிக்ஸ் வந்து இப்படி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஒரு ஃபேவர் ஆயிருக்குன்னு தான் நான் பாக்குறேன். சரி, இதை பார்க்கலாம். பாபு முருகவேல் அவர்களிடம் அடுத்து வந்து ஆட்சி அப்படிங்கும் போது வாக்குறுதிகள் அவங்க கொடுத்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நிதி நிலைமை தெரியும். நீங்க தான் அது நிறைய விமர்சனம் வச்சதே அதிமுக திமுக மேல, நிறைய கடன் வாங்கிட்டாங்க, அப்படி ஒண்ணும் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவரும் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. இப்ப இதெல்லாம் வந்து எப்படி செயல்படுத்தப்படும், எந்த மாதிரி அவங்களுடைய ஆட்சி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அரசியல் புரிதல் இல்ல அப்படிங்கிறதும் உங்களுடைய விமர்சனமா தானே கொடுத்து பார்க்கலாம்னு முடிவு பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல மக்கள். ஒரு முறை கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ண போறாங்க பார்ப்போம். என்னுடைய புரிதல் எப்படின்னா, அரசியல் கொஞ்சம் அனுபவம் வேணும். அதாவது எப்படின்னா, மக்கள் செல்வாக்கு எனக்கு இருக்கிறது, அது இருந்தாலும் எனக்கு ஒரு அரசியல் அனுபவம் இருந்தாங்க. பாலாஜி சொன்ன மாதிரிதான் ஓட்டுக்கு துட்டு கொடுத்துதான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மனநிலை தப்பு. காசு கொடுத்துட்டு நம்ம ஓட்டு கேட்கவே போக தேவையில்லையே. வீட்டுல இருந்து நம்மகிட்ட காசு இருந்துச்சுன்னா எல்லாரும் ஒரு வீட்டுல பவர்ல போட்டு போஸ்ட் அமைச்சிடலாம்ல. அஞ்சுட்டு உங்க வீட்டுல உட்காந்து ஓட்டு கேட்கணும். பேசுறீங்கல்ல, இதெல்லாம் இவ்வளவு வருஷமா நடந்துகிட்டு தானே இருக்கு. அதிகமா வேற கொடுக்கப்பட்டது.
அதுதான் பல தேர்தல்கள் அதற்கு மாறான செய்திகளை கொடுத்திருக்கிறது, இந்த தேர்தல் உட்பட. அது அல்ல நிதர்சனம், அது அல்ல. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம அது மாதிரிதான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி, அது அல்ல, அதுதான் சொல்றேன். இப்போ அந்த மாதிரி இப்போ ஒரு வெற்றி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இப்ப அதாவது எப்படின்னா, நான் கொடுத்தமா இல்லையா அப்படிங்கறது செய்தியில இது எங்க கொடுத்தாங்கன்ற அவங்க மேலே இந்த குற்றச்சாட்டு இருக்கு. அதான் சொல்ல வரேன். அதே போல தாவேக்காவில தொகுதி வாரியா என்னால சொல்ல முடியும் யார் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்றது எனக்கு வந்த தகவல். அது உண்மையாய்வு பண்றது நான் கன்ஃபார்மா சொல்லல, பட் இந்த தொகுதியில இவ்வளவு கொடுத்தாங்கன்ற தகவல் எனக்கு இருக்கிறது, அதுவும் இருக்குது. அப்ப இந்த மாதிரி இருக்கிற போது அது ஒரு பக்கம் காசு செலவு பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கன்சிடர் அமௌண்ட் செலவு பண்றாரு வச்சுக்கோங்க. இப்ப அவர் வந்து விஜய் நினைக்கக்கூடிய நேர்மையான அரசியலை அவரால் எப்படி கொடுக்க முடியும், ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, உங்களுக்கு ஏன் அனுபவம் தேவைப்படுதுன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏறத்தாழ 20 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிறார், 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். அதன் பிறகுதான் முதலமைச்சர் என்கிற வாரியை நிறுவினார். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள், எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார்கள், அனுபவத்தை பெறுகிறார்கள், சத்துணவு திட்டத்தில் துணைத் தலைவராக இருக்கிறார்கள். இது போல பல்வேறு கட்டங்களின் அனுபவங்களை பெற்று வந்திருக்கிறார். இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், மாநகராட்சி மேயராக இருக்கிறார், அமைச்சராக இருக்கிறார், துணை முதலமைச்சராக இருக்கிறார். இது போல படிப்படி நிலையாக உயர்ந்து அனுபவம் பெற்று, ஏன் அனுபவம் தேவைன்னு சொல்லி சொன்னா, அரசியல் அனுபவத்தில் இருப்பவர்களுக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய அறிவு இருக்காது. எனக்கு வந்து எப்படின்னா, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியும் எனக்கு, ஆனா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு உண்டான சட்டம் என்ன ஒன்று சொல்லுது அப்படின்றது எனக்கு தெரியாது. எனக்கு இந்த சென்ஸ் ஒரு பொலிட்டிஷியனா சொல்றேன் நான். அப்ப இதை சொல்லித் தருவதற்கு யார் இருப்பார்கள் என்று சொன்னால் அறிவார்ந்த பெருமக்கள் இருப்பாங்க. அறிவார்ந்த பெருமக்கள் யார் என்று சொன்னால் அரசை நடத்தக்கூடியவர்கள். அரசாங்கம் வேறு, அரசு வேறு. இந்த அரசை நடத்தக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த அறிவார்ந்த பெருமக்கள் ஆலோசனை சொல்லுவாங்க. அந்த ஆலோசனை சொல்வதற்கு ஒரு இடன் அஜெண்டா இருக்கும் எப்பவுமே. ஸ்டாலின் கூட இருக்கிறவங்களுக்கும் இருக்கும், ஆனா எடப்பாடியார் கூட இருக்கிறவங்களுக்கும் ஒரு இடன் அஜெண்டாவோட தான் ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்ப இந்த இடன் அஜெண்டாவை புரிந்து உள்வாங்கி, இது உண்மையா பொய்யா, இதை செய்யலாமா வேணாமான்ட்டு பிக் அண்ட் சூஸ் கரெக்டா யார் பிக் பண்றாங்களோ அவர்கள் தலைவராக உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலே அதற்கு அனுபவம் தேவை. இந்த அனுபவம் இல்லாம சென்ட்ரலா சும்மா ஒரு குட்டாம்போக்குன்னு சொல்லுவாங்க, குட்டாம்போக்குல அடிச்சு வந்துட்டா வந்துடும். ஆனால் அனுபவம் வாய்ந்த அடிப்படையில இது மக்கள் நலன் சார்ந்த திட்டம். இப்ப இதுக்கு நம்ம சொல்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம 2 லட்சமே 2000 கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். இப்ப 2500 ரூபாய் 2500 ரூபாய் கொடுக்கணும்னா ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் 60,000 கோடி செலவாகுது. இப்ப இந்த 60,000 கோடியை நீங்க போய் நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க, அப்ப என்ன பண்ணணும்னா அந்த உடனே வரி வருவாயை உயர்த்தணும். வரி வருவாயை உயர்த்தணும்னு சொல்லி சொன்னா மக்கள் மிகப்பெரிய முதலீடு வந்துடும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஓட்டு போட்டுக்கிற மக்கள் அது கூட தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். அண்ணன் ஏற்றிக்கிறாரு நம்ம கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருப்பவர்களாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர் பணத்துல இருந்து கொடுக்கறதான பாதி பேர் நம்பிட்டு இருக்காங்க. 2500 ரூபாய் அப்படிதான் அவங்க சொல்றாங்க. அவங்க கட்சியில பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து அவரு இவங்க தான் 2000 ரூபாய் கவர்மெண்ட் பணத்தை கொடுக்குறாங்க. அண்ணன் 2500 ரூபாய் அண்ணன்னு சொல்றா. நீங்க சொல்ற மாதிரி அண்ணன் தானேங்கிற கேட்டகரி தனி. அந்த கேட்டகரி மட்டும் ஓட்டு போட்டு அவர் இந்த 106 தொகுதிக்கு வரல. அனுபவமும் தெரிஞ்சும் விஷயம் தெரிஞ்சவங்களும் போட்டுதானே வந்திருக்காங்க. அவங்க அதை டிபெண்ட் பண்ணி பார்க்கணும். இதுல அதாவது எப்படின்னா, எனக்கு வந்து அரசியல் மீது பெரிய நாட்டம் இருக்காது, எனக்கு அரசியல் அறிவு இருக்காது. ஆனால் நான் என்ன பண்ண விரும்பணும், இது ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி நான் கொடுப்பேன். நான் அரசியல் அனுபவம் உள்ள அரசியல் அறிவு இருக்கக்கூடியவர்கள் இது போல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அவங்கதான் இப்ப இருக்கக்கூடிய 26%. ஆனா எனக்கு அரசியல் அனுபவம் கிடையாது, எனக்கு அரசியல் அறிவும் இல்லை. நான் ஜென்ரலா பொதுமக்களை தவறாக சொல்லுறேன்னு என்ன வேணா ஒரு வழக்கறிஞரா நான் சொல்றேன். நானு இது ரெண்டுமே இல்லாதவங்க ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஓட்டு போட்டாச்சா, ஓட்டு போட்ட உடனே இதோட இவங்க மறந்துடுவாங்க, அவங்க மேலே அவங்க பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. ஆனால் இதில் வரக்கூடிய பின்விளைவுகள் என்ன, இது என்ன நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும், இதனுடைய அடுத்தடுத்த படிநிலைகள் என்ன என்பது அவங்களுக்கு தேவையும் இல்லை, அவங்களுக்கு தெரிவும் செய்யாது. நான் ஓட்டு போட்டேன், என்ன ஜெயிச்சாரு, அதுக்கப்புறம் நான் வேலையை பார்த்துக்கிறேன். இது கூட வரக்கூடிய விளைவுகளை யார் சந்திக்கணும்னு சொன்னா, 2 கட்சி 26% ஓட்டு போடுறாங்க அப்படின்னா இவங்க தான் பேச பண்ணுங்க. இவங்க தான் மக்களுக்கு கொண்டு போய்ப்பா, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டீங்க பாத்தியா, இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க, இது சரியில்லையாப்பா, இந்த மாதிரி பண்ணி விட்டுருக்கீங்களா, நாங்க வேணாம்னு சொல்லல. இது போல வரக்கூடிய விஷயம் அரசியல் என்பது சாதாரண ஒரு நிலையாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை. காரணம் என்னுடைய தனிப்பட்ட புரிதல் விஜயை பொறுத்தவரையிலே பார்த்தோம்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு மேடு பள்ளங்களில் ஏற இறங்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு மனநிலையில் அவர் இருப்பாரா என்கிற சந்தேகம் தனிப்பட்ட முறையில எனக்கு. வரிசையாக காங்கிரஸ் கட்சியிலிருந்தே வாழ்த்துக்கள் வர ஆரம்பித்து விட்டது. இனிமே ஒவ்வொருத்தரா வாழ்த்து தெரிவிக்க ஆரம்பிப்பாங்க. முதல் வாழ்த்து காங்கிரஸ் இருந்து வந்திருக்கு. அடுத்து யாரிடம் இருந்து வரும்? திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளிடம். இது ஒரு நடைமுறை. வாழ்த்து சொல்றதுன்றது நடைமுறை தான். அவர் சொல்றதுல என்ன உள்நோக்கம் இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஆனா ஜென்ரலா வந்து ஒருத்தர் வாழ்த்துறதுன்றது ஒண்ணும் அது ஒன்றும் பெரிய இமாலய தவறு எல்லாம் கிடையாது. வந்து யார் எல்லாம் எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவர் எல்லாருமே வாழ்த்துதான் சொல்லுவாங்க. இப்ப இவர் சொன்னதோட ஒண்ணு ஆட் பண்ண விரும்புறேன். நம்ம இந்த பெரிய அளவுல மாற்றத்தை பத்தி பேசுறோம்ல, நீங்க அசாம்ல மகாந்தா வந்தாரு, அசாம் கணபரிஷத். அப்ப எல்லாம் பெரிய இவரும் சினிமா பத்தி எல்லாம் பேசுறாரு. புதிய மன்னர்கள் ஒரு படம் வந்து பாருங்க, அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருக்கவங்க அமைச்சர், அதெல்லாம் கிளைமேக்ஸோட முடிஞ்சிடும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது யாருக்கும் தெரியாது. ஆனா அங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சது அசாம் கணபரிஷத்து.
வந்தப்ப அதை பத்தி பெரிய பேச்சா இருந்தது. இன்னும் சொல்ல போனா தேசிய முன்னணி உருவாக்கத்துல கூட வந்து மகாந்தா வந்து ஒரு பெரிய ரோல்லாம் பிளே பண்ணாரு. ஆனா ஒரு கவர்மெண்ட்லயே வந்து அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சி வந்து அங்க வந்து திருப்பி டேக் ஆஃபே ஆகல. ஒரு இதுக்காக சொல்றேன், ஒரு புரிதலுக்காக சொல்றேன். நீங்க வந்து என்டிஆர் கூட வந்து இப்ப இவர் சொன்ன இதுல வந்து உடனே என்டிஆர் உடனே வந்துட்டாருன்னா என்டிஆர் வந்து காங்கிரஸ் இருந்து வந்தவங்க பெரும்பான்மையா இருந்தவங்க வந்து கூட வச்சு சொல்ல போனா அவருக்கு ஒரு சரிவு வந்த பிறகு அப்பதான் சந்திரபாபு நாயுடு வர்றாரு. சந்திரபாபு நாயுடு ஒரு பெரிய ஆக்டிவிஸ்டா காங்கிரஸ் வந்து திருப்பி அவர் பாஸ்கர் ராவ் அரசு கருத்து போதெல்லாம் பண்ணாங்க. அப்போ இந்த பிளெண்ட் வேணும். இன்னைக்கு வந்து அவரோட வந்து பொலிட்டிக்கல் பேச அறியப்படுறவங்க 1-2 பேர் இருந்தாலுமே அவர் என்னென்ன குற்றச்சாட்டு எல்லாம் திமுக அதிமுக மேல வைக்கிறாரோ அந்த குற்றச்சாட்டு அந்த குற்றங்கள் நடந்ததா சொல்லக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்க தான் திமுக அதிமுக இருந்தோம். அப்போ இது என்ன மாதிரியான சேஞ்ச் வந்து கொடுக்க முடியும்ன்ற கொஸ்டின்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க தான் ஆன்சர் பண்ணுவாங்க. அடுத்து சுத்தி வளைக்கிறது திமுக அதிமுகன்னு வரிசையா கட்சிகள் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய குறை நிறைகளை சொல்றதுக்கும் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளும் இருக்கு. விஜயோட சொல்றேன், அடுத்த நிர்வாகம் அமைக்கும் போது ஆட்சி அமைக்கும் போது எல்லாத்தையும் அவர் பேலன்ஸ் பண்ணிட்டு போறது அப்படிங்கிறது ஒரு சவால். ஒன்றிய அரசிடமிருந்து நிதி வாங்கணும், இதெல்லாம் வேற அடுத்த கட்டமா பார்க்க வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா இப்ப நீங்க வந்து இதுக்கு முன்னாடி முதலமைச்சர்களா வந்து நேரடியா அவர் சொன்ன மாதிரி அம்மையார் ஜெயலலிதா கூட வந்து ராஜ்யசபால பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல போனா ராஜ்யசபால சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ண எம்பியா இருக்கும். சோ நீங்க பார்லிமெண்ட் சிஸ்டம்ல வந்து நீங்க வந்து உட்கார்றது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு அவரும் வந்து ஒன்னும் பெரிய அப்படியே கடினமான விஷயம் சொன்னா இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு. புதுசா வர கவர்மெண்ட் ஒருவேளை ஒரு கவர்மெண்ட் வந்து எவ்வளவு சீக்கிரம் ஃபார்ம் பண்றாங்கன்னா இந்த சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் மக்கள் வந்து ஓட்டு போட்ட மக்கள் அவர் சொன்னது மாதிரி எங்களுக்கு வாக்களித்த மக்கள் அந்த எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து அவங்க கொடுப்பாங்கன்னு தான் பார்க்கணும். இங்கேயே வந்து கொளத்தூர்லயே முதல்வர் CM ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை தழுவி இருக்கிறாரு. இப்ப காங்கிரசும் வெற்றி எல்லாம் வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த கூட்டணின்னு பார்க்கும்போது இந்த முறை கூட்டணியை சரியாக கையாண்டதா திமுக? இல்ல, எப்பவுமே ரிசல்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சுட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி செஞ்ச நடவடிக்கைகள்ல குற்றம் குறை ஆராயுதுன்றது வந்து அது வந்து அந்த நேரத்துல நடந்தது கையாண்டு நீங்க இம்பாக்ட்ன்றது யார் எப்படி பர்சீவ் பண்றாங்கன்னு இருக்கு. எனக்கு சரின்னு பண்றது சரின்னு மக்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் சக்சஸ்ஃபுல் ஆகிறேன், தவறுன்னு பார்த்தாங்கன்னா நான் வந்து அந்த வாய்ப்பை இழக்கிறேன். இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு தோழருக்கு தெரியும் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் நல்லா பண்ணி அந்த தொகுதி அப்படியே தக்க வச்சிருப்பாங்க. ரெண்டாவது உதாரணம் எனக்கு தெரிஞ்சு அம்மையார் ஜெயலலிதா பர்கூர்ல 99-96 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது முதலமைச்சராக இருக்கும்போது அவங்க செஞ்ச மாதிரி இனி வரலாற்றுல யாரும் தொகுதி பண்ணவே முடியாது. அதுக்கு ஈக்குவலா சொல்லணும்னா இன்னும் ஒரு படி மேல போய் பரந்தூர்ல வந்து முதலமைச்சர் பண்ணாரு. அப்ப நீங்க இது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? நீங்க வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து வாய்ப்பு வழங்குறாங்கன்னு விட்டுடுங்க. மக்களோட எதுக்கு சொல்லுவாருன்னா நீங்க வந்து ஒரு பாப்புலர் மேண்டேட்ல வந்து ஒரு மெஜாரிட்டி வந்து ஒரு போதுன்னா அது சரியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் நான் தவறா தான் பாக்குறேன். இன்னைக்கு வந்து வாட் எவர் செகண்டர் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கொளத்தூர்ல வந்து அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கணும்ன்றதான் வந்து மக்கள் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க, ஒரு பணி அங்கீகரிப்ப. நான் இது எப்படி பாக்குறேன்னா அப்போ உங்களுக்கு எது பண்ணாலே நான் வந்து அங்கீகரிக்க மாட்டேன்ற ஒரு மனநிலையும் இருக்கும்ன்றது வந்து வருந்தக்கூடிய நிலையில தான் வந்து அந்த முடிவை நான் பாக்குறேன். நம்ம ஜெயலலிதா நடந்தது பர்கூர்ல வந்து அதுக்கும் என்ன பிரசிடென்ட்னா பர்கூர்ல அதுக்கு முன்னாடி அந்த தொகுதியில ஏடிக்கு தோத்தவே கிடையாது. அந்த தொகுதியை வந்து சூஸ் பண்ணி கொடுத்ததே 91 வந்து முத்துசாமி அவர்கள் வந்து சூஸ் பண்ணி கொடுத்தது என்னன்னா ஏடிஎம்கே வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன்ல போகும்போது கூட அந்த அசம்பிளியில மட்டும் கூடுதலா வாங்கினாங்க. அங்கேயே வந்து கட்சிக்கு சாதகமானது கட்சியினுடைய தலைவர் அந்த தொகுதிக்கு யாரும் பண்ணி அங்க தோத்தாங்கன்றது ஒரு செய்தி. அப்ப இது வந்து நம்ம இதெல்லாம் வந்து இது எப்படி பாக்குறதுன்னா நிறைய ஆச்சரியம் தான் சொல்லுங்க. வரலாற்று விஷயங்கள் எல்லாம் மாறி இருக்கு. ஆச்சரியன்றது கூட ஒரு எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ்ல கூட ஏதோ ஒரு வகையில வந்து நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும். இது வந்து பாசிட்டிவே கிடையாது. ரொம்ப உண்மையா சொல்றாரு. இது ரொம்ப ரொம்ப ஒரு திருச்சி கிழக்கு பத்தி சொல்லும் போது கூட அமைச்சர் K.N. அவர்கள்ட்ட அந்த நேர்காணல் நடத்தும் போது சொன்னார், திருச்சி கிழக்கு விஜய் நிக்கிறார் இல்லையா, அது எந்த காலத்திலும் திமுக படுதோல்வி எங்கெல்லாம் அடைஞ்சப்ப கூட திருச்சி கிழக்க நாங்க விடல, அங்க எங்களுடைய திராவிட கோட்டையாதான் நாங்க வச்சிருக்கோம், திராவிட சித்தாந்தம் நிரம்பிய மனிதர்கள் நிறைந்ததாதான் வச்சிருக்கோம்னு ஒரு நம்பிக்கையோட சொன்னார். இன்னைக்கு அங்கேயும் விஜய் வந்து முன்னிலையில தான் இருக்கிறாரு. பெரிய ஆளுங்க எல்லாம் ஒரு ஆட்டம் காண்றாங்க. ஒரு தொகுதி வந்து இது எதை காட்டுது? ஒரு தொகுதி வந்து இந்த கட்சிக்கு இந்த நபருக்கு அப்படின்றதுலாம் இதுதான் ஜனநாயகத்தினுடைய ஒரு பெரிய பாசிட்டிவ். இன்னொன்னு நீங்க வந்து ஒரு கான்ஸ்டன்டா அந்த நம்பர்ஸ் இல்ல பீப்புள் இல்லாங்க. அவர் சொல்ற திருச்சி கிழக்குலயே
மாறிக்கிட்டே இருக்காங்களா ஆட்கள். வாக்காளர் அதே 1000 வாக்காளரோ 1 லட்சம் வாக்காளரோ கிடையாது. புதுசு புதுசா வரும்போது அவங்களுடைய எண்ணங்கள் வந்து அவங்களோட விருப்பங்கள் வரல. இப்போ நீங்க வந்து சென்னையில வந்து எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெறும்போது 14 தொகுதியில ஒரு தொகுதி ஆர்கே நகர் மட்டும் திமுக தோற்குது. நீங்க எல்லாம் 13 தொகுதியில ஜெயிக்கிறாங்க, ஆர்கே நகர் மட்டும் தோக்குறாங்க. அப்படி அதுதான் உண்மையான கோட்டைன்ற மாதிரி டிஎம்கே கண்டினியூஸா. அப்புறம் ஒரு காலகட்டம் வந்து டிஎம்கே வந்து சென்னையில வந்து வெற்றி பெற முடியாத காலகட்டம்ன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. நீங்க 11 எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணுமே இல்லை மெட்ராஸ்ல. அப்புறம் 16ல கொஞ்சம் ரெக்கவர் பண்ணாங்க. அப்புறம் 21ல ஃபுல்லா இது பண்ணாங்க. இப்ப இன்னைக்கு வந்து அதை வந்து லூஸ் பண்ணாங்க. நீங்க இந்த கோட்டை, இந்த நிரந்தரம் இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் இதுல வந்து நம்ம பேசிக்கலாமே தவிர யதார்த்தத்தை அது கிடையாது. இந்த யதார்த்தத்தை இந்த தேர்தல் உணர்த்தி இருக்கு. எல்லா தேர்தலும் இன்னும் அதிகமாக உணர்த்தி இருக்கிறது. அரசியல் எங்களோட ஆளுமையை காட்டணும் போது நாங்க எப்படி பேச முடியும்? அது எல்லாத்துக்கும் மேல பேச்சாக பேச முடியும். இல்ல பேச்சாக இப்ப உணர்வீங்க ஒரு விஷயத்தை. இப்ப எல்லாருக்குமே இது ஒரு படிப்பினை தானே. எப்பவுமே இருக்கு, தெரியுங்க, பேசுறவங்களுக்கு தெரியுங்க. ஆனா நீங்க வந்து நம்பிக்கையை ஊட்டுற இடத்துல தானே. நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி நமக்கு ஒரு எலிமெண்ட் ஆஃப் டவுட் இருக்கு ஒரு தொகுதியிலனா கூட, இந்த தொகுதி வந்து நம்ம நிச்சயமா ஜெயிப்போம்னு சொன்னாதான் நாங்க வந்து அடுத்த இருக்கவங்க வந்து உற்சாகப்படுத்தி வேலை வாங்க முடியும். அது மாதிரிதான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு நம்ம பார்க்கணும். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு இந்த 17வது சட்டமன்ற தேர்தல் இது. இந்த 17 சட்டமன்ற தேர்தலையும் ஒரு தமிழ்நாட்டுல ஒரு 6 தொகுதி இருக்குது. இந்த 6 தொகுதியில எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சி தான் ஆட்சி. 17லயும் இப்ப அதுதான் இல்ல. இப்ப நீங்க அது முடிஞ்சு நீங்க இந்த 6 தொகுதியிலுமே இல்ல. எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சி ஆட்சின்ற மாதிரி. இந்த உத்திரமேரூருக்கு சொல்லுவாங்க, திருப்பூர் அது இப்போ வந்துடுச்சு. அது ஆமா, இந்த மாதிரி நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்களா சந்தூர் அந்த மாதிரி. இப்போ அது எந்த கட்சி வந்து அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப அதுவும் இல்லாம இப்ப இவங்க இந்த கட்சி ஜெயிக்கிட்டா அங்க வந்துச்சு. அதனால இதுதான் நிரந்தரம் அப்படின்னு அரசியல்ல எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஜெனரலா ஆயிரத்தி சொல்றது மாற்றம் ஒன்றே மாறாததுன்ற மாதிரி இந்த தேர்தல் வந்து மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. நாம் இன்னும் கடுமையாக மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்கிற பாடத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. மக்களின் பக்கம் நாம் நிற்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை நமக்கு இன்னும் அதிகமாக ஊட்டி இருக்கிறது. அதனால இன்னும் கடுமையான தேர்தல் பணியை, தேர்தல் களப்பணியை, அரசியல் பணியை நாம் முன்னெடுக்க வேண்டும். அடுத்த கட்ட தேர்தலுக்காக நாம் இப்போது வந்து தயாராக வேண்டும் தான் இந்த தேர்தல் நமக்கு உரைத்தி இருக்கிறது. அப்ப அதுக்கான முனைப்பை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. தற்போது வந்திருக்கிற செய்தியின் பிரகாரம் அண்ணன் எடப்பாடியார் வெற்றி பெற்றிருக்கிறார். ஏறத்தாழ 72,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு உங்களின் சார்பாக என்னுடைய இன்னும் நிறைந்த வாழ்த்துக்களை எங்களுடைய வாழ்த்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.